ஆண்டனி மற்றும் காவ்யா, டேவிட் போன் மற்றும் ரமணி, கேத்ரின் செலிஸ்டின், மேத்யூ ரூபா, மார்டின், ஹாரி சாம்ராஜ் குடும்பத்தினர், அமல்ராஜ் தேசி, அலெக்சாண்டர், தீப்தி மற்றும் தீபக் மற்றும் நளினி ஜான், எலிசபெத் மற்றும் துரைராஜ், ஆந்தனி ராஜ் மற்றும் பாலின் மேரி குடும்பத்தினர், அமல மேரி மற்றும் மைக்கேல் குடும்பத்தினர், லூர்து மேரி மற்றும் ஜோசப் குடும்பத்தினர், ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் சரளா அவர்கள் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். ஆரோக்கிய ஆனந்த் மற்றும் லூர்து சவரி அம்மா 10வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். வில்லியம் மற்றும் ஆரோக்கிய டைஃபி 8ஆம் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். அலெக்சாண்டர் மற்றும் ஷர்மிளா அவர்கள் 21ஆம் திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். தீபா மற்றும் ஆரத்தி 3ஆம் ஆண்டு திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். மதுமதி மற்றும் சோலமன் அவர்கள் இந்த 9ஆம் தேதி பிப்ரவரி திருமணத்துக்கு தயாராகி இருக்கின்றார்கள். மற்றும் நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கும் நபர் லீலா ரோஸ்லின் அவர்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக மரியா கேப்ரிலா மற்றும் கென்னத் மேரியோ நல்ல ஒரு தேர்ச்சியில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க வேண்டும் என்று பூசையை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஆந்தனி பால் குடும்பத்தினர், ஜெனிஃபர் மற்றும் நோயல் மற்றும் லிஜி, டயானா டெரிக் மற்றும் மேகி விக்டர் புளோட்டோ இவர்கள் குணமடைய சிறப்பாக இந்த பூசையை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ஆன்மாக்களுக்காக மேரி மார்கரெட் பிரேமா ஒப்புக் கொடுக்கின்றவர் குடும்பத்தினர், ஆந்தனி க்ரோஸ் லூயிஸ் ஆன்மாக்காக அமல்ராஜ் மற்றும் தேசி குடும்பத்தினர், மேரி ராஜன் ஆனந்த் ஆன்மாக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர் அமல்ராஜ் மற்றும் தேசி ஃபேமிலி, பால்ராஜ் ஆன்மாக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர் பிரேமா, ஏ ஜோசப் ஆன்மாக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர் ஜார்ஜ் குடும்பத்தினர், எமலா ஜார்ஜ் ஆன்மாக்காக ஜார்ஜ் ஃபேமிலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு சிறப்பான வகையில் நம்முடைய கருத்துக்களும் இந்த திருப்பலியில் சமர்ப்பிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டினுடைய கருத்து, மரியாள் அன்பின் ஆதாரமாக இருக்கின்றார். அதே நேரத்தில் இன்று முதல் ஆண்டிலிருந்து 25 ஆண்டு வரை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கின்ற மகிழ்ச்சியான நாளையும் நாம் இன்று கொண்டாடுகிறோம். திருமணம், புனித பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை போன்றது. கிறிஸ்து எப்பொழுதும் திருச்சபை நேசிக்கிறார், திருச்சபை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறது. இதுதான் திருமணத்தினுடைய அடிநாதம், ஆதாரம், கருப்பொருள். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற தம்பதிகள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் கொடுத்த வார்த்தை பாட்டில் பிரமாணிக்கமாக இருக்க இறைவன் உங்களுக்கு உதவ வேண்டும் என்றும், மேலும் இறைவனுக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடனும் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியானது மஞ்சுளா அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செப்பனியா நூலிலிருந்து வாசகம். செப்பனியா கூறுவது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவர் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவரது வாயில் வராது. அச்சுறுத்துவாய் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. அநாதி பிள்ளைகளையும் கைம்பெண்களையும்
ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுக்கு ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்பியவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர்.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகையை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தியானிக்கிறோம். மரியாள் அன்பின் ஆதாரமாக இருக்கின்றார். இன்று பொது காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த பங்கிலே முதல் ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகள் திருமணம் முடித்த தம்பதிகளை வாழ்த்தி அவர்களுடைய வார்த்தை பாட்டை புதுப்பித்து அவர்களை ஆசீர்வதிக்கின்ற நிகழ்வும் நடக்கப் போகிறது. ஆகவே இன்று ஒரு மகிழ்வான தினம். 25 வருஷம் கை தூக்கு பார்க்கலாம். ஏங்க வைக்க பாருங்க, தூக்குமா 25 வருஷம் கம்மியாக தான். முதல் வருஷம் என்ன தர வைக்கப்படுற தூக்கு. முதல் வருஷம் 2 பேர் தானா? ஓ, தெரியக்கூடாது. ஓ, அப்படி சீக்கிரட்டா அது. ஓகே, அதுதான் ஓலை படிச்சுட்டாங்களா, ஒன்றும் தப்பிக்கவே முடியாது. இன்று உண்மையாகவே அதாவது மிக முக்கியமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே. இன்னைக்கு உங்கள் கல்யாண நாள் நினச்சின்னு உட்காந்துருக்கு, எல்லாத்தையும் மறந்துருக்கும். குறிப்பாக ரொம்ப 25 வருஷம் ஆனவங்க 20 வருஷம் ஆனவங்கெல்லாம் சாமி ஏன் அதை ஞாபகப்படுத்தும். அப்போ இருந்த மூஞ்சின்னா இப்போ இருக்கிற மூஞ்சிங்க அதெல்லாம் இல்லை. ஒருத்தர் என்ன வேலை செஞ்சாலும் காவல் தூதர்கிட்ட ஜெபம் செய்யாமல் செய்ய மாட்டார். கார்டியன் ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் பண்ணுவார். அவர் அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணி அப்படியே வாழ்க்கை நகர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே மயக்கமாக அப்படியே ஒரு கால் தட்டி ப்ரெஷர் வந்துருதுன்னு நினைக்கிறேன். கால் தட்டி அப்படியே கீழே விழுந்தார் பாருங்க. கபிரியல் தூதர் கப்புன்னு பிடிச்சிச்சான். ஒரே விட்டாராம் கபிரியல் தூதர். இன்னைக்கு வர நீ அன்னைக்கு வந்ததுன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. அன்னைக்கு வந்து கையை பூச்சி இழுத்துருந்தீனியா இன்னைக்கு கல் அடிப்படுற அளவுக்கு நான் ஆவனா அப்படின்னு ஒருத்தர். நீங்க அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், உங்களுக்கு என்ன தெரியும், உள்ள மட்டும் என்ன தெரியுன்றியா? அப்புறம் ஒரு முறை என்ன வர்றாரு, புனித பேதுரு மோட்சத்துக்கு போற பஸ் எடுத்துன்னு பங்கு பங்கா வராரு. பெரிய பஸ், அதில் ஒரு சீட்டு காலி ஆகுது. அவர் என்ன பண்றாரு, லூர்து மாதா கோயிலுக்கு வராரு, அல்சூருக்கு வந்து என்ன பண்ண அப்படி வெளியே நிற்க வச்சார் பஸ்ஸை. ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. அப்போ தம்பதிகளாம் எல்லாம் வெளியே போகிறாங்க. அப்போ ராயப்பர் சொல்கிறாரு, மோட்சத்துக்கு யார் வரீங்க, ஒரு சீட் இருக்குது வாங்கலேன் அப்படின்னா எல்லாம் அப்படியே. அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒய்ஃபு அவங்க வீட்டுக்காரர் அப்படியே கையில் பிடிச்சின்னு போய், ராயப்பா இவர் தாங்க வீட்டுக்காரு, இவர் பத்திரமா பார்த்துன்னு இவரை மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடு. அப்போ ராயப்பர் கிட்டார், ஏமா உனக்கு மோட்சத்துக்கு வர விருப்பம் இல்லையாமா? இந்த ஆள் கூட வந்துட்டாலே எனக்கு மோட்சம் தான். அவரு என் கூட இல்லைனாலே எனக்கு மோட்சம் தான். அந்த மாதிரி நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நல்ல தம்பதிகள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே திருமண வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறார்கள். ஆகவேதான் இன்று நாம் அன்பை பற்றி கொஞ்சம் தியானிக்க வேண்டும். லவ், ஆங்கிலத்திலே அதை லவ் என்று சொல்கிறார்கள், தமிழிலே அன்பு என்று சொல்கிறார்கள், கிரேக்க மொழியிலே 3 விதமான அன்பு சொல்றாங்க. 3 kind of love. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபிலேயோ, அப்படின்னா நண்பர்கள் மத்தியிலே இருக்கின்ற அன்பு. 2 நண்பர்கள் க்ளோஸா பழகுறாங்க, அது அவ்வளவு கடினமான அன்பு கூட இல்லை. ஃபிலேயோ
நண்பர்கள் மத்தியில் இருக்கின்ற அன்பு. இன்னொன்று சொன்ன ஃபீலியே அப்படின்னா தாய் தந்தை குழந்தைகள் காட்டுகின்ற அன்பு, பெற்றோருக்கும் குழந்தைகள் மத்தியில் இருக்கின்ற அன்பு. இது ஒரு உறவு முறையை குறிக்கும். இதுவும் ஓகே, இதுவும் ஒரு அன்பு. ஆனால் மூன்றாவது ஒரு அன்பு யாருன்னா சொல்றீங்களா? மூணாவது அன்பு என்னது? என்ன அன்பு? கரெக்டா சொல்லணும். இப்ப ரோஸ் எல்லாம் கொடுக்குறது இல்ல. யார் அது? நான் சொன்ன பிறகு சொல்றேன். நீ அகாப்பே. அகாப்பேனா சாக்ரிஃபிஷியல் லவ். இன்னொன்னு என்னன்னா டோட்டல் லவ். இன்னொன்னு என்னன்னா அன்கண்டிஷனல் லவ். இன்னொன்னு என்னன்னா லவ் வித்வுட் ரிசர்வேஷன். முழுமையான அன்பு, தியாகமான அன்பு, தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாத அன்பு, தன்னையே கொடுக்கின்ற அன்பு. இதுதான் இந்த அன்பு தான் கிறிஸ்து நமக்கு காட்டினார். இந்த அன்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவிதான் அன்னை மரியாள். இந்த அன்பை மரியாள் தன்னுடைய உதரத்திலே தாங்கினார். ஆகவேதான் நாம் மரியாளை அன்பின் ஆதாரம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அன்பான கடவுளையே புனித அருளப்பர் சொல்வார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு. ஆகவே இந்த அன்பான கடவுளை உலகிற்கு அனுப்புவதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் கன்னி மரியாள். ஆகவே மரியாள் அன்பின் ஆதாரமாக இருக்கின்றாள். இஸ்ரேல் மக்கள் அன்புக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்குறாங்க, எசெத். எபிரேய மொழியில எசெத் அப்படின்னா உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு, நித்திய அன்பு, எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்ற அன்பு. இந்த அன்பை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படி என்று மானிட இனத்திற்கு காட்டுவதற்கு தன்னுடைய ஒரே பேரான மகனையே உலகிற்கு அனுப்பினார். அந்த ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்புவதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி அன்னை மரியாள். ஆகவே இந்த அன்பு மிக முக்கியமானது சகோதர சகோதரிகளே. இப்போ நேற்று நான் கல்யாணத்தை பத்தி நிறைய பேசிட்டேன், குடும்பத்தை பத்தி நிறைய பேசிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, கல்யாணம் ஆவதற்கு எது முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். அது இருந்தாதான் கல்யாணம், இல்லைன்னா கல்யாணம் இல்லை. என்னங்க கல்யாணம் முன்னாடி உட்காந்து சொல்ல மாட்டீங்க? எது முக்கியம்? யாருங்க மாப்பிள்ளையா? அது கொஞ்சம் அது கேட்டிக்ஸம் ஆன்சர். அது இறைவன் இருக்கிற அப்ப இறைவன் இருக்கிறது தான் எல்லாம் நடக்குது. எனவே உங்கள் அன்புக்கு உங்கள் பதிலுக்கு நன்றி. எது முக்கியம்? இல்ல தாலி இல்லாம கட்டுறதில்ல. நாம சும்மா கையை பிடிச்சிட்டு போயிடுறோம், இல்ல மோதிரம் போட்டுக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஓகே பொண்ணு, அப்புறம் பாருங்க இவ்வளவு கல்யாணம் ஆனவங்க தெரியாம உட்காந்துக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. என்ன தெரியுமா முக்கியம்? திருச்சபை சொல்லுகிறது கன்சர்ன், மன ஒப்பந்தம். மன ஒப்பந்தம். அந்த மன ஒப்பந்தம் எப்படி வரும்? போர்ஸ் பண்ண முடியாது, வற்புறுத்த முடியாது, வாங்க முடியாது, எதிர்த்து வாங்க முடியாது, மிரட்டி வாங்க முடியாது, இல்லைன்னா உங்களை அலக்கா தூக்கிட்டு போய் வாங்க முடியாது. எப்படி அந்த மன ஒப்பந்தம் வரணும்? எதுல இருந்து வரணும்? லவ், அன்புல இருந்து வரணும். அன்பு. ஆகவேதான் திருமணத்தின் முதல் அந்த பிரசங்கம் முடிஞ்சவுடன் திருமண வார்த்தை பாட்டை புதுப்பித்துக்கு முன்னாடி திருச்சி உங்கள் அன்பை முத்திரையிட இங்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே திருச்சபையின் பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்பாகவும் உங்கள் அன்பை காட்டுங்க அப்படின்னு அதுதான் நீங்கள் திருமண வாக்குறுதியா சொன்னீங்க. ஆகவே திருமணத்திற்கு அடிப்படை, வேர், ஆதாரம், பேசிக், கரு, அஸ்திவாரம் மன ஒப்பந்தம், கன்சென்ட். அந்த மன ஒப்பந்தம் எதிலிருந்து வருகிறது என்றால் டவுரியிலிருந்து இல்லை, எத்தனை சவரன் அதிலிருந்து இல்லை,
மாப்பிள்ளை எந்த இடத்துல வேலை செய்யறாரு அதிலிருந்து இல்லை, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அதிலிருந்து இல்லை, பொண்ணு நல்லா சிகப்பா இருக்குதா அதிலிருந்து வரல, பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறானா அதிலிருந்து இல்லை, எங்க குடும்பம் பேர் பெற்ற குடும்பம் இல்லை. இதயத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து, அன்பிலிருந்து வெளிப்படுவதுதான் மன ஒப்பந்தம். சர்ச்சை சொல்லுது, without consent marriage is invalid. அவங்க ரெண்டு பேரும் மன ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இந்த கல்யாணம் திருமணம் அல்ல என்று திருச்சபை சொல்கிறது. ஆகவே இந்த கன்சென்ட், இந்த மன ஒப்புதல் இங்கிற மாதாவுக்கு நம்ம வேற மாதிரி பார்க்கணும். இதை மாதாவுக்கு கப்ரியேல், இது வந்து திருமணம் இல்லை, மாதாவும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். எப்போ நீங்க பேசினா தான் நல்லா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க எல்லாரும். எப்போ எப்போ மாதா கிட்ட ஒப்புதல் கேட்டாங்க, எப்போ மாதா ஒப்புதல் கொடுத்தாங்க? வெரி குட்மா, கரெக்டா சொன்னீங்க. நீ என்ன சொன்னாங்க? அந்த கபிரியேல் தூதர் வந்தது, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் மங்கள வார்த்தை. மாதாவுடைய ஒப்புதலுக்காக கபிரியேல் நின்று கொண்டிருக்கிறார். இதைத்தான் புனித பெர்னார்ட் என்பவர் சொல்றார். செயின்ட் பெர்னார்ட், மேரி say amen to the angel, Mary say yes to the angel, Mary say okay to angel, otherwise who will save us அப்படின்றார். புனித பெர்னார்ட் சொல்றாரு, மரியாளே உன் முன்னால் தூதர் காத்து கொண்டிருக்கிறார், ஆமென் என்று சொல், சரி என்று சொல், ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல். நீ சொல்லவில்லை என்றால் எங்களுக்கு மீட்பு எப்படி கிடைக்கும்? ஆகவே மரியாள் ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார். இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், மரியாள் இல்லை. இயேசு கிறிஸ்து மீட்டார். அந்த மீட்பின் முக்கியமான நிகழ்விலே மரியாளின் பங்கு மிக பெரியது. மரியாள் இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு ஒத்துழைத்தாள். ஆகவே மரியாளிடம் இந்த வார்த்தை கேட்கப்பட்டது. ஆனால் அந்த ஒப்புதலுக்கு பின்னால் நிறைய பொறுப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் திருமண வாழ்க்கையில் கொடுத்தீங்க தெரியுமா, அந்த ஒப்புதல், மன ஒப்பந்தம், அந்த மன ஒப்பந்தத்திலிருந்து நீங்கள் திருமணம் ஆகிறீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்தது. அதெல்லாம் எனக்கு சொன்ன நான், கணவன், மனைவி, பிள்ளைகள், இப்படி நிறைய. ஆகவே இன்னொன்று, உங்கள் திருமணம் எப்பொழுது முடிகிறது? நான் யாருன்னா கேட்டது சொல்லுவாங்க, சாமி சத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாவியை திரும்பி ஆபீஸ்ல போகிற மாதிரி இருக்கும், கல்யாணம் முடிஞ்சிச்சு. இல்ல, அது விருந்து முடிஞ்சிச்சு. திருமணம் எப்பொழுது முடிகிறது? நீங்க பேசுங்க. என்னங்க தம்பதி பர்மிஷன் கொடுங்கம்மா, பேசிட்டாங்க, பேச கொடுங்கப்பா, பயப்படுறாங்க எல்லாரும். என்னது என்ன கேள்வி கேட்ட? நானே மறந்துட்டேன் பத்தியா. என்ன கேட்டேன் இப்போ? மேரேஜ் எப்போ முடிகிறது? கரெக்டா சொன்னாங்க, கை வர காட்டுறாங்க. எப்போ முடியுது மேரேஜ்? உங்கள் திருமண உறவு எப்போ முடியுது? ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் கல்பள்ளிக்கு போனா, மைக்கோக்கு போனா, அல்சூருக்கு போனா, அதுவரையில் உங்களை யாரும் பிரிக்க முடியாது. அதான் திருச்சபை சொல்றது, கடவுள் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருப்பாராக. கடவுள் இணைத்ததை உங்க நாத்தனாரு பிரிக்காதிருப்பாராக. கடவுள் இணைத்ததை உங்க மூத்தாரு பிரிக்காதிருப்பாராக. கடவுள் இணைத்ததை உங்க அத்தை பிரிக்காதிருப்பாராக. கடவுள் இணைத்ததை உங்க லிஸ்ட்ல யாருன்னா வச்சுக்கோங்க. எப்படி சாமி குடும்பம் கரெக்டா சொல்ற? நீ எனக்கு தெரியும். அதாவது தமிழ்ல உறவுகளுக்கான நிறைய நாத்த நார் தெரியுமா? நாக்கடிக்கிற நார் இல்ல, பையன் என்ஜாய் பண்றான். நாத்த நார்னா தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் நலம் பேணுபவள். அப்படின்னா இந்த பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு போகுது இல்லையா, மாமியாரும் யாரு, மாமியாருக்கு இன்னும் யாரு, மாமனாரும், சாரி, அந்த நாரம், ரெண்டு நாரும் கொஞ்சம் வயசா இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஈக்குவலா யாரு இருப்பாங்க? நாத்தனார் தான். அப்ப அந்த பொண்ணுக்கு பேச்சு பண்ணலாம் யாரு? நாத்தனாரு. அந்த பொண்ணுக்கு கம்பெனி கொடுக்கலாம் யாரு? அதனாலதான் தமிழ்ல சொன்னாங்க, நாத்தனார் நான் நலத்தோடு
அவளை கவனிப்பவள் தான் நாத்தனாரு. இப்ப நாக்கு நாறுது. பாருங்க, இங்க இருக்க நாத்தனார் யோசிங்க. பியூட்டிஃபுல், அருமையான உறவு. இன்னொன்னு அத்தான். அத்தான் என்னது? ஏப்பா கோயில்ல அத்தான் இல்ல, தப்பு. அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நீ அத்தான்னா தமிழ்ல என் அகத்தான், என் அகத்துக்கு உரியவன். அதாவது என்னுடைய உள்ளத்துக்கு, என்னுடைய அன்புக்கு, என்னுடைய ரகசியமான உறவுக்கு, என்னுடைய திருமண உறவுக்கு அவன்தான். ஆகவே தான் நீ தமிழ்ல அத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே திருமண உறவு என்பது மிகவும் அழகான ஒன்று, மிகவும் வல்லமையான ஒன்று. புனித பவுலடிகளார் சொல்றாரு, திருச்சபை எப்படி கிறிஸ்துவுக்குள் இணைந்திருக்கிறதோ அதே போல கணவன் மனைவியும் இறை அன்பில் பிரமாணிக்கமாக வாழ வேண்டும் என்று திருச்சபை. ஆகவே இன்று நீங்கள் முதல் ஆண்டில் இருந்து 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறீர்கள். இது உண்மையாகவே மிகவும் வெற்றி. இன்னைக்கெல்லாம் கல்யாணம் 1 மாசம் இருக்கிறதே கஷ்டம் தெரியுமா? கொரட்டை விடுறாங்கன்னு டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? தாங்க முடியல. நம்ம ஊர்ல தான் நடக்கல. நம்ம ஊர்ல தான் 2 பேரும் விடுறாங்க இல்லையா? அதனால அங்க இல்ல, அதனால சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் விவாகரத்து நடக்கிறது. ஆகவே திருமணம் என்பது கத்தோலிக்க திருச்சபையிலே திருமணத்திலே முறிவு கிடையாது. ஏன் முறிவு கிடையாது? ஏனென்றால் நம்முடைய திருமணம் அருட்சாதனம். அருட்சாதனம் என்றால் என்ன? நம் கண்ணால் காணாத அருள் நிறைந்த சாதனம். நம்மால பார்க்க முடியாது, ஆனால் அதிலே அருள், ஆசி, வல்லமை நிறைந்திருக்கிறது. அதுதான் அருள் சாதனம். உதாரணத்துக்கு இந்த லைட் எல்லாம் எரியுது, சுவிட்ச் போட்டோன்னே எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே அணைஞ்சிருது. கரண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்க முடியுதா? முடியாது, ஆனா வெளிச்சத்தை பார்க்கணும். அதே மாதிரி இந்த அருளை கண்களால் பார்க்க முடியாது, உங்கள் திருமண வாழ்க்கையிலே உணரலாம். அதுதான் அருட்சாதனம். ஆகவே இன்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் பங்கு தந்தையின் சார்பாக திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. இன்னொன்று, திருமணம் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் புனித ஏற்கனவே நான் சொன்னேன், அம்புரோசியார் ஒரு டயலாக் மாதிரி புனித அம்புரோசியார் பேசுறாரு ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீ எல்லாம் நல்லா பண்ண ஆண்டவரே, ஒன்னே ஒன்று தப்பு பண்ணிட்ட. நான் ஆண்டவர் தப்பு பண்ணுவாரா? ஆண்டவர் தப்பு பண்ணார் ஆண்டவரா? இல்ல. நீ எல்லாம் நன்றாக செய்தாய், ஒன்றே ஒன்று நீ தவறு செய்தாய். சும்மா அது ஒரு டயலாக் மாதிரி, அது தவறாக சொல்லவில்லை. அவர் அப்படி அப்போ அவர் என்ன செய்தேன்? மனிதனை படைத்தது. அப்போ மனிதனை அவர் கடவுள் மேல குற்றமெல்லாம் சொல்லவில்லை, நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஒரு பாவனை போல் பேசுகிறார். அப்போ கடவுள் சொல்றாரு, சரி என்னுடைய அன்பை நான் யாரோடு பகிர்ந்து கொள்வது? என்னுடைய மன்னிப்பை நான் யாரோடு பகிர்ந்து கொள்வது? என்னுடைய வாழ்க்கையை நான் யாரோடு பகிர்ந்து கொள்வது? என் சாயலாக பாவனையாக ஒரு இருந்தால் தானே நான் என்னையும் பகிர்ந்து கொள்ள முடியும். சரி, அது கரெக்ட். அவனுக்கு ஏன் இன்னொருத்தரை கொடுத்த? ஆமா, நான் பகிர்ந்து கொண்டதை அவனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு இன்னொரு ஆள் வேண்டும். அவள் தான் உன்னுடைய மனைவி, அவர் தான் உன்னுடைய கணவர். இன்னொன்று, பெண்களுக்கு லத்தீன் மொழியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? தோனா. என்னது சொல்லுங்களேன்? ஓனா இல்ல, தோனா. தோனானா டொனேஷன், அப்படின்னா நன்கொடை. அந்த மனைவி உனக்கு இறைவன் கொடுத்த கொடை தோனா. இறைவன் உனக்கு கொடுத்த பரிசு, இறைவன் உனக்கு கொடுத்த அருள். ஆகவே இன்னொன்னு, டொனேஷன் யாருன்னா வற்புறுத்தி வாங்கலாமா? இப்ப நான் சும்மா உங்க பங்குல அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இப்ப உதாரணம் என்ன பண்றாங்க, பங்கு சாமியார் 2 அசிஸ்டன்ட் கையில தடி வச்சுக்கின்னு திருவிழா வருது, மகன் டொனேஷன் பிச்சிரும், உங்களை துட்டு போட்டு போட்டி அப்படின்னு அடிச்சு வாங்க முடியுமா? சாமியார் எவ்வளவு தயவுட்டு நீங்க காணிக்கைகள்லாம் கொடுப்பேக்குன்னு கேட்டாங்க, அடிக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃப்ரீயா டொனேஷன். இறைவன் விரும்பி வேண்டும் என்று உங்களுக்காக கொடுத்தவர். அவை உங்களோடு இருப்பவர் இறைவன் கொடுத்த கொடை, இறைவன் கொடுத்த நன்கொடை. ஆகவே உங்கள் மனைவியை நீங்கள் நன்கொடையாக பாருங்கள். ஆகவே இப்ப அன்பை பத்தி ஒரு 4-5 வார்த்தை சொல்லிடுறேன், நான் லேட் ஆயிடும். அன்பை பத்தி நம்ம அன்பை பத்தி என்னென்னவோ யோசிக்கிறேன் இல்லையா? அன்பு அன்பு அன்பை பத்தி நிறைய புனித பவுலடிகளார் அன்பினுடைய ரகசியம் என்ன,
அன்பு இருந்தா என்னாலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் உங்களுக்கு வீட்டில் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயா இருப்பீங்க. பைபிள் பார்த்தீங்களா? பைபிள் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? இதுதான் பைபிள். இப்படி கருப்பா சிவப்பா இருக்கும்ல, பார்த்துக்கிறீங்க தானே? இந்த என்ன பண்ணுங்க, அதை வீட்டில் இருந்து எடுத்துட்டு இன்னைக்கு உங்க திருமண நாளை புதுப்பிச்சாங்க இல்லையா? படுக்க போறதுக்கு முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்துட்டு முதல் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-13 புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1-13ஆம் அதிகாரம். இதெல்லாம் அன்பின் பாடல், அன்பை பற்றிய சிறப்பு. நான் அதை முன்னோட படிச்சுட்டு ரொம்ப அழகான ஒரு வாசகம். அது மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. பாருங்க, நம்ம கோயிலோட பாடுவாங்க, அன்பே கடவுள். நீங்க இந்த பாட்டு பாடுங்க தயவு செய்து. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு இணையது சொல். அப்படி பாடுறல. குட் ஃப்ரைடே ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாடுவோம்? இயேசுவின் அன்பை மறந்துட்டோமே, வெயிட் பண்ணி நிக்கிறோமே. 18ஆம் தேதி புதன்கிழமை இயேசுவின் அன்பை மறந்துடுவா. எப்போ ஞாபகம் வரும்? டபஸ் காலது சிறு கரெக்டா சொன்னமா நீ. வெரி குட்மா. இயேசுவின் அன்பு ஆழம் அகலம் நீளம் இல்லா அன்பு, எல்லைக்கான அன்பு, எல்லை இல்லாத அன்பு. There is no boundary of Christ love அப்படின்றாங்க. கிறிஸ்துவின் அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் எல்லை எதுவுமே கிடையாது. அதை பவுலடிகளார் சொல்ற பாருங்களேன். மானிடரின் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் நீ பேசினாலும் அன்பு உனக்கு இல்லையே ஒன்றுமில்லை. ஒரு நாளைக்கு 153 மணி ஜெபமாலை சொல்ற நீ, திவ்ய நற்கரணை முன்னாடி உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீ, பைபிள் படிக்கிற நீ, எல்லாம் நல்லது. அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளம். பெல் அடிக்கும் போது எவ்வளவு நேரம் சத்தம் கேட்கும்? கொஞ்ச நேரம் தான். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இது கொஞ்ச நேரம் அன்பு நிறையானது இல்ல. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருந்தாலும் மறைபொருள் எல்லாம் தெரிந்தாலும் அறிவெல்லாம் பெற்றிருந்தாலும் அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டர் இயக்க தெரியும், ஆப்பிள் போன் பண்ண தெரியும், எனக்கு இன்னும் எல்லா அறிவும் என்கிட்ட இருக்குது. I know everything. அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. கோயில்ல ஒரே டிஸ்டர்ப் பண்ணுகிறாங்க. உட்கார்ந்து கேளுங்க, உட்காருங்க. இது உங்களுக்கு கூட இந்த வார்த்தை. அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. நான் நன்றாக ஆர்கன் போட்டாலும், நன்றாக பாடினாலும், நான் நல்லா வைக்கல பிரசங்க வைத்தாலும், பூசை வைத்தாலும் அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. அப்புறம் சொல்றார் பாருங்க, மலைகளை பெயர்க்கும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை நான் கொண்டிருப்பனும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என்கிட்ட பலம் எவ்வளவு இருந்தாலும் அன்பில் ஒன்றுமில்லை. என் உடமையெல்லாம் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரித்தாலும், நான் என்னிடம் இருப்பதெல்லாம் கொடுத்தாலும் அன்பு இல்லையே எனக்கு ஒன்றும் பயனில்லை. நான் எல்லாம் கொடுக்குறேன், இன்னும் வேணாலும் கொடுக்குறேன். வெரி குட். அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. லாஸ்ட் அன்பு ஏன் முக்கியமானது? இது கேளுங்க. அன்பு பொறாமைப்படாது. அன்புக்கு பொறாமை கிடையாது, ஜெலஸ் கிடையாது அன்புக்கு. இங்க நம்ம யாருன்னா பொறாமைப்பட்டு நமக்கு என்ன இல்லை அர்த்தம்? அன்பு இல்லை. அன்பு பொறாமைப்படாது. அன்பு இழிவானதை செய்யாது. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காது அன்பு. இழிவானதே நினைக்காது அன்பு. ஆனா நம்ம என்ன நினைக்கிற மற்றவங்களுக்குல? ஒருத்தர் போய் அந்தோனியார் கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாராம். உப்பு என்ன போடுவீங்க? அந்தோனியார் என்ன போடுவீங்க? உப்பு மிளகு. ஏன்னா அந்தோனியார் ஆம்லேட் போட போறாரு. அப்புறம் உப்பு மிளகெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றீங்க? அந்தோனியார பக்கத்து வீட்டுல ரொம்ப தொல்லை பண்றான். அவனுக்கு 2 கண்ணையும் எடுத்துரு, ஒன்னாவது எடுங்க. நாம் நிறைய காரியங்கள் செய்கிறோம், இழிவான காரியங்கள். சகோதரனுக்கு எதிராக கேஸ் போடுவது, சகோதரிக்கு எதிராக பெட்டிஷன் கொடுப்பது, குடும்பத்திலே குழப்பம் விளைவிப்பது, சொத்துக்களை, இப்படி நிறைய சொல்லினே போலாம். அதாவது நீங்க சொல்றாங்க கோர்ட்ல இருக்கிற கேஸ்ல 2 கேஸ் தான் அதிகமா இருக்குதான். ஒன்னு குடும்ப தகராறு, சொத்து தகராறு. இரண்டாவது விவாகரத்து கேட்கிற கேஸ். இது 2 தான் அதிகமா இருக்குதான் கோர்ட்ல. ஆகவே என்ன சொல்றாரு? இழிவானதை தேடாது. அன்பு பொறுமை உள்ளது. அன்பு பொறுமை உள்ளது. என்ன பண்ணாலும், எவ்வளவு அடிச்சாலும்
ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. அதுதான் அன்பு. ரொம்ப பொறுமை உள்ளது. என்ன செய்தாலும் ஃபாதர் நீங்க இங்கிருந்து கத்துறீங்க மைக்கில், ஒரு நாளைக்கு எங்க வீட்டில் இருந்து பாருங்க ஃபாதர், அவன் கொடுக்குற தொழில் அப்பா பாப்பா தாங்க முடியல சாமி, நான் எவ்வளோ கொடுத்துட்டேன், அவரு சாமி ஐயோ. அன்பு பொறுமை உள்ளது. ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிச்சல் இருக்குதுனாலே அதன் அடையாளம் அன்பு இல்லை. அன்பு தன்னலத்தை நாடாது. எல்லாம் எனக்கு, யாருக்காக? ஒய்ஃப் இருக்குது யாருக்காக? பிள்ளைங்க இருக்குது யாருக்காக? எனக்காக. இந்த சொந்தக்காரமா இருக்கு யாருக்காக? எனக்காக. எல்லாம் எனக்காக இல்ல, அன்பு பிறருக்காக. அப்புறம் என்ன சொல்றது? எரிச்சலுக்கு இடம் கூடாது. அன்பு இருந்தா எரிச்சல் வராது. சுகர்ல வர எரிச்சல் இருக்கு. எல்லாம் புரியுது உனக்கு பையனுக்கு. சில பாதை எரியுது பாத்தீங்களா, அது சுகர் எரிச்சல். இன்னொரு எரிச்சல் இது. இப்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப என்ன பண்றாங்க, நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு கிரக பிரவேசம் கூப்பிட்டு போறாங்க. உங்க கூட பெங்களூருக்கு வந்து பார்த்தான். ஆனா நீங்க இன்னும் சின்ன 30-40 வீட்டில் தான் இருக்கிறீங்க. இவர் 3 அடுக்கு கட்டார் வீடு. உன்னை கிரக பிரவேசம் கூப்பிடுறாரு. நீங்க போறீங்க. என்ன பண்ணீங்க? போய் சாமி பிளஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ண தெரியுமா? பாருங்க பாடுறாங்க. இவரு 2 பேரும் ஒன்னா தானே பெங்களூருக்கு வந்தீங்க. ஒரு இடம் கிடையாது. பாரு அங்க நின்று கை வச்சு அருள் இருந்த மாதிரி பாருங்க. எப்படி தான் எரிச்சல், ஒட்டை கிச்சு, வயிறு எரியுது. டாக்டர் சொல்றாங்க வயிறு எரிஞ்சா கேன்சர் வருதாங்க. பி கேர்ஃபுல். வயிறு எரிஞ்சா ஆசிட் இருக்குது உள்ள, உடல்லாம் பொத்தலாயிடும், அல்சர் வந்துடும். ஆகவே பவுலர் சொல்றாரு, எரிச்சலுக்கு இடம் தர, தீங்கு நினையாது, தீங்க பத்தி யோசிக்காது. அன்பு தீவினையில் மகிழாது. மற்றவங்க ஏன்னா கெடுதல் ஆயிடுச்சுன்னா எப்போ ஆக வேண்டியது மகனுக்கு இப்பதான் ஆயிடுது, இது ரொம்ப லேட்டு. அன்பு தீவினை பத்தி யோசிக்காது. அப்புறமா அன்பு தீவினையில் மகிழாது. அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும். எல்லாம் சொல்றாரு. எது இருந்தாலும் அன்புதான் முக்கியமானது. ஆகவே சகோதர சகோதரிகளை அன்புக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய வாசகங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். முதல் வாசகம் செப்பனியாஸ். இந்த வாசகோட பேக்ரவுண்ட் என்னன்னா, சாலமோன் இறந்த பிறகு 2 பசங்க இருந்தாங்க. அதில் ரெகபான் ஒரு பையன். என்னன்னா, அவனுடைய காலத்துல சிலை வழிபாடு அதிகமாயிடுச்சு. ஆகவே இஸ்ரேல் 2ஆக பிரிந்து விட்டது, வடநாடு தென்னாடு என்று. தென்னாட்டிலே ஜூதா, ஜெருசலேம் தென்னாடு. அங்க சிலை வழிபாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிகமா. எருசலேம் இறைவன் வதியும் இடம், அங்க சிலைகள் வந்துடுச்சு. கடவுள் கோபப்பட்டார். அப்ப ஜோஷியா என்ற அரசன் ஆட்சி செய்கிறான். ஆகவே இந்த சிலைகள் எல்லாம் எடுத்து எப்படியா சீர்திருத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா கடவுள் எப்பொழுதெல்லாம் சிலை வழிபாடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்களை கடவுள் கண்டித்து திருத்துகிறார். அப்படி திருத்தும் போது எழுதப்பட்ட அந்த வாசகம் தான் முதல் வாசகம் செப்பனியாஸ். நான் மீண்டும் எளியவர்களை அழைத்து வருவேன். 2வது வாசகம் பவுலடிகளார் சொல்றாரு பியூட்டிஃபுல்லா. எதில் நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் உயர்குடி மக்கள்? உயர்குடினா இங்க இருக்கிற யாராவது சீசர் அகஸ்டுக்கு அத்தை மாமா இருக்கிறோமா? ஹலோ, இங்க இருக்கிறவங்க யாராவது ராமச்சந்திர உடையாருடைய சொந்தக்காரங்களா? நம்ம என்ன உயர்குடியில் வந்திருக்கிறோமா? மிக உயர்குடி. எத்தனை பேர் இல்லை என்றாரு. உங்களில் எத்தனை பேர் அறிவாளிகள்? எத்தனை பேர் கற்று தேர்ந்தவர்கள்? எத்தனை பேர் செல்வந்தர்கள்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதில் நீ பெருமை பாராட்டுகிறாய்? உன்னை அழைத்த போது நீ எந்த நிலையில் இருந்தா யோசித்து பார். இறைவன் உன்னை எப்படி நேசித்தார் மறந்து விடாதே. ஆகவே இறைவனின் இயேசு கிறிஸ்துவில் நீ பெருமை பாராட்டு. நீ பெருமை பாராட்டுவது என்றால் கிறிஸ்துவில் பெறால். நமக்குலாம் அந்த தற்பெருமை அதிகம் இருக்கு தெரியுமா? உண்மைதான? கோச்சுக்காதீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்முடைய தற்பெருமை நிறைய இருக்கு. இதான் கண்ணதாசன் சொன்னாரு, யானையை போலே பூனையும் தின்னால் ஜீரணமாகாது, வரவு எட்டனா. எங்க வீட்டுல இவ்வளவு டிவி தாங்க, அங்க பாரு. சொல்றீங்களா இல்லையா? எல்லாம் பெருசா வாங்க. நாம் பிறரை போல வாழ வேண்டும் என்று பெருமை பாராட்டுகிறோம். இன்னைக்கு பெருமைக்காக நிறைய பேர் இஎம்ஐ கடிக்கிறாங்க தெரியுமா? தேவையில்லாத கடன்கள், அன்னெசரி கடன், தேவையில்லாத கடன்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருது? பெருமை. ஆகவே புனித பவுலடிகார் சொல்றாரு, எதிலும் பெருமை பாராட்டார் கிறிஸ்துவில். கடைசியாக நற்செய்தி. உலகம் என்ன சொல்லுது? யார் உலகத்தில் பேர் பெற்றவர்கள்? பணக்காரர்கள், படித்தவர்கள்,
வசதியானவர்கள், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், சமுதாயத்தில் போற்றப்படுகிறவர்கள், இவங்க தான் பேர். ஆனா ஆண்டவர் ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படி சொல்றாரு. இது என்ன சொல்றாங்கன்னா, செர்மன் ஆஃப் த மவுண்ட் இஸ் a mirror of Christian life. அதான் இயேசு கொடுத்த மலை பொழிவு கிறிஸ்துவ வாழ்க்கையின் கண்ணாடி. நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுவோர் எப்படி வாழ வேண்டும் என்றால், எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு உங்களது. துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். இப்படி என்று உலகத்துக்கு ஆப்போசிட்டான காரியங்களை சொல்கிறார். ஏனென்றால் இதெல்லாம் இருக்கும்போது நீ பேறு பெற்றவன். உனக்கு உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பது நீ நினைப்பது அல்ல, இறைவன் கொடுக்கின்ற பேரு, இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சி. இதைதான் இன்று நற்செய்தி சொல்கிறது. லாஸ்டா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. வீட்டுல நம்ம தாத்தா பாட்டிய பெருசு எப்பதான் போகுது தெரியல, இழுத்துக்குத பாய போக மாட்டாங்க. பெருசு போ 85 வயசாச்சு. ஏங்க அவருக்கு 85 வயசு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது மாதிரி நம்ம குடும்பங்களில் இப்போ பெரியவங்க மரியாதை இல்லை, எஸ்பெஷலி வயசானவங்க தூக்கி ஒரு மூலையில் போட்டுறோம். அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. ஒரு குடும்பத்தில் நல்லா அந்த ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சு, உபவாசம்லாம் அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பையனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய வேலைக்கு சேர்த்துட்டார். நல்லா பெரிய வேலைக்கு போனால் இந்த ஐயா வேலை செய்கிறாரு. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு புண்ணியவதி வீட்டுக்கு வந்தாங்க. கல்யாணம் ஆகி வந்தோடனே அந்த நேரத்தில் பெரியவருக்கு வேலை ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றாரு, வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சொல்றாங்க, யார் இந்த புண்ணியவதி, யாங்க உங்க வீட்டுக்காரர் சார் உங்க அப்பா முதல்ல வேலை செஞ்சிருந்தாரு, இப்போ வேலை இல்லையே, அவருக்கு நடு வீட்டு என்ன சோபா, அந்த வீடு கட்டினது யாரு அவர் தான். அந்த சோபா வாங்கி போட்டது யாரு, அவர் தான். இந்த மாதிரி சொல்றது வேணாம். இந்த பொண்டாட்டி பற்றி கேட்க நைட்ல பூரி கட்ட புவர் மேன் யூ டு லிசன் நோ. என்ன சரி என்ன பண்றது, அந்த ஸ்டேர் கேஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது அப்போ கொஞ்ச நாள் பொறுத்த அந்த ஐயாவுக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப காசு நோய் வந்துடுச்சு. பாவம் இரும்பி இருக்கிறாரு. உடனே இந்த மாதிரி சொல்றாங்க, பாரு நம்ம குழந்தை வேற பிறந்துடுச்சு, உங்க அப்பா இருமினே இருக்கிறாரு, இது மோசமான வியாதி, என்னங்க இந்த மாதிரி இருக்குது, அவர் என்ன பண்றது, அவர் அந்த படிக்கட்டு அடியிலே இருக்கு சொல்லுங்க, நம்ம சாப்பாடுலாம் கொடுக்கலாம், ஹால்க்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு படிக்கட்டு அடியில் போட்டாங்க. தாத்தா ரொம்ப சீரியஸ் ஆகி ரொம்ப இதாகிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, இல்லை ரொம்ப டேஞ்சரு, அவுட் ஹவுஸ் இருக்குதுல்ல, அப்படியே அந்த பையன் சொல்ற, எங்க அப்பாடி அவரு என்னை பெற்று வளர்த்தவர், இருந்தாலும் என்ன பொண்ணு பேசுறது என்ன பண்ண முடியும், எந்தன் பார்வை உந்தன் பார்வை வாங்கிட்டு என்ன பண்றாரு. அப்புறம் சரி வேணாங்க, இல்லை அவுட் ஹவுஸில் போய் வச்சிரு அப்படின்னு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் காலி பண்ணி இந்த பெரியவர் எதுவுமே அவுட் ஹவுஸில் வச்சுட்டு ஒரு சட்டி கொடுத்துட்டாங்க சாப்பாடு. அந்த சட்டியில் சாப்பாடு சாப்பிடணும். தாத்தா கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் தாத்தா மேலே போயிட்டார், செத்துட்டார். செத்தோன்னு என்ன பண்ணீங்க நீங்கள், அவங்க யூஸ் பண்ண பொருள் சுத்தம் பண்ணீங்க தானே, வீடெல்லாம் பண்ணுறீங்களா? அவரே சுத்தம் பண்ணிட்டு நம்ம என்ன சுத்தம் பண்ணுறது அப்புறம் இல்லையா? சுத்தம் பண்ண என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண பொருளெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா வச்சுக்குவோம், தேவையெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அப்படி என்ன பண்ணாரு, இதெல்லாம் சுத்தம் பண்ண இந்த சட்டி இருக்குது பாருங்க, இந்த சட்டியை எடுத்துட்டு போய் அந்த பையன், அந்த அப்பாவுடைய பையன் ஓடிக்க போனான். அப்போ அவருடைய பையன் வந்து காலை பிடிச்சிருந்தான், டாடி ஓ மை டாடி, என்ன மகன் அந்த சட்டியை உடச்சிடாத டாடி, ஏண்டா உங்க அப்பாவுக்கு நீ எதிர சோறு கொடுத்த, உனக்கு நான் சோறு கொடுக்க வேணாமா டாடி, பி கேர்ஃபுல், நீ சட்டி கொடுத்தால் உனக்கும் சட்டி. நம்முடைய குடும்பங்களில் நிறைய பேரை இப்படித்தான் நடத்துகிறோம். ஆகவே இன்று திருமண நாளை புதுப்பிக்கின்ற நீங்கள் அனைவரும் இதெல்லாம் சிறிது யோசித்து பாருங்கள். குடும்பம் என்பது இறைவன் வதியும் இடம். குடும்பம் என்பது பரிசுத்தாவின் கேந்திரம். குடும்பம் என்பது இயேசு மரி சூசை உதாரணமாக இருக்கின்ற இடம். இது நம்மால் முடியாத சில நேரங்களில் பலவீனம், பாவங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆனால் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், திருச்சபை உங்களோடு இருக்கிறது, அருட்சாதனங்கள் உங்களோடு இருக்கிறது. ஆகவே உங்கள் உதவிக்கு திருச்சபையும் கிறிஸ்துவும் அருட்சாதனங்களும் இருக்கிறது. உங்கள் திருமண வாழ்க்கையை வழி நடத்தி செல்வது இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியால் பிறந்தார். பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரோடு எழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவர்
எங்களுக்கு நடத்தியிருக்க வருவார். பிதாவே விசேஷிக்கிறேன், கத்தோலிக்க திருச்சபை விசேஷிக்கிறேன், புனிதர்களின் உறவை ஒன்றுகிறேன் நம்புகின்றேன், பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அமரவும். 25 ஆண்டுகள் திருமண ஆண்டினை கொண்டாடும் தம்பதியர்கள் மட்டும் முன்னாடி இடத்துல நிற்கும். 1 to 25 years married couples. Thank you. தயவுசெய்து நான் சீக்கிரமா ஒன்றிலிருந்து 25 ஆண்டுகள் தம்பதியினர். அன்புமிக்க தம்பதியர்களே, திருச்சபை திருப்பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு மீண்டும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். திருவருட்சாதன வழியாகவும் அர்ச்சித்துள்ளார். இதோ நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே நீங்கள் இருவரும் இந்த வேளையில் உங்கள் திருமண ஒப்பந்தத்தை புதுப்பியுங்கள். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை புதுப்பியுங்கள். சொல்றது கணவன்மார்கள் சொல்லணும். உங்க பெயர் என்னும் நான், மனைவி பெயர் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருமணமான பெண்கள், உங்கள் பெயர் சொல்லுங்க. என்னும் நான், உங்கள் கணவர் பெயர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென்.
இறைவன் நம் வேண்டுதல் அனைத்தையும் கேட்கின்றார் என்ற விசுவாசத்துடன் நம்முடைய தேவைகளை இறைவன் முன் சமர்ப்பிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழி நடத்தும் திரு தந்தை லியோ எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் தங்கள் இறை பணியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக மக்களிடையே பேதமின்றி பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்கள் மற்றும் அரசியல் வழிநடத்துவோர் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து பாகுபாடின்றி செயல்படவும் மக்களின் தேவைகளை உணர்ந்து அதற்காக உழைக்கவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக அரசை பற்றி இயேசு தமது மலைப்பொழிவில் சொன்னவை எங்கள் மனதில் நிறுத்தி இறை அரசின் மக்களாக என்றும் வாழ்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு நோயினாலும் வறுமையினாலும் துன்புறுவோர், வசிக்க வீடின்றி தெருவில் வாழ்வோர் தங்கள் வேதனைகளிலிருந்து விடுபட நீரே கரம் நீட்டி பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, விசுவாசத்துடன் உம் திருமுன்னிலையில் நாங்கள் கொண்டு வந்த எங்கள் ஜெபங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திருளும். குறிப்பாக இன்று தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்ட இந்த தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இவர்கள் எப்பொழுதும் அன்பிலும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ இவர்களுக்கு தேவையான வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவர் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிறைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிலும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுகோலை இன்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் அன்னை மரியாள் அன்பின் ஆதாரம் என்ற தலைப்பை சிந்தித்தோம். மிகவும் அருமையான இந்த தலைப்பில் அருமையான மறையுரை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஃபாதர் அலெக்சாண்டர். இன்று சிறப்பாக 1 to 25 ஆண்டுகள் வரை திருமணமான தம்பதிகளுக்காக சிறப்பாக ஜபித்தோம். 1 to 25 ஆண்டுகள், இந்த 1 to 25 தான் ஒரு டேஞ்சரான ஒரு இயர்ஸ். சில நேரங்களில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிந்து வாழக்கூடிய நிறைய தம்பதிகள் நம்முடைய பங்கிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜபிக்க வேண்டும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மன ஒப்பந்தம் ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு ஃபாதர் சொன்னார். திருமண சமயத்தில் மன ஒப்பந்தம் நிறைய இருக்கிறது, ஆனால் போக போக எங்கேயோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகுது. ஸோ அதனால் நிறைய பேர் பிரிந்து டிவோர்ஸ் ஆகி வாழ்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் பிரிந்திருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மறையுரை கொடுத்து நிறைய ஒரு புனிதர்கள் என்ன சொன்னார்கள் என்று புனித அம்ப்ரோசியார், புனித பர்னாட், புனித சின்னப்பர், புனித பேதுரு, இப்படி நிறைய புனிதர்கள் அவர்களுடைய அந்த தியாலஜி மற்றும் அவர்கள் என்ன சொன்னார்கள் திருமணத்தை பற்றி என்று மிகவும் அழகாக விவரித்து அன்பை பற்றி மிகவும் அருமையாக மறையுரை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், இந்த 3 நாட்கள் மறையுரையை கொடுத்து நம்மை ஆழ்ந்த கடவுளுடைய விசுவாசத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் நம்முடைய ஃபாதர் அலெக்சாண்டர். இவர் நியோ கேட்டிகமென் வே இதில் இருக்கின்றார். கார்வார் மறை மாவட்டத்திற்கு சேர்ந்தவர். மேலும் இப்பொழுது ஜெயநகரிலே இருக்கும் பங்கிலே எபிஃபனி சர்ச் அதிலே உதவி பங்கு தந்தையாக புரிந்து வருகிறார். இவ்வளோ பெரிய ஃபாதர் உதவி பங்கு தந்தையாக இருப்பது எப்படி நமக்கு தெரியும். நம்முடைய ஃபாதர் அவ்வளவு தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர். ரொம்பவே சிம்பிளான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். புனித தூமியார் ஆலயம் எச்சையிலே பங்கு தந்தையாக அவர் பணிபுரிந்திருக்கிறார். இன்று இந்த 3 நாட்கள் நமக்காக வந்து திருப்பலி நிறைவேற்றி மறையுரையை கொடுத்ததற்காக இங்கே இருக்கும் குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாக ஃபாதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நாளைய தினம் நாம் ஏழை மற்றும் வருந்துவோரின் தாய் அன்னை மரியாள் என்ற தலைப்பை தியானிக்க இருக்கின்றோம். சிறப்பாக குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். நாளைய திருவிழா ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது. ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருக்கும்போது கோவிலில் காணிக்கையாக அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஒப்பு கொடுத்தார்கள் February 2. அதே போல நம்முடைய குழந்தைகளையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நாளை மாலை திருப்பலிக்கு எல்லா குழந்தைகளையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். எல்லா குழந்தைகள் கையிலும் ஒரு கேண்டில் இருக்கணும். நாளைக்கு திருப்பலி அங்கே ஆரம்பமாகும். அதனை தொடர்ந்து பவனியாக இங்கே வந்து அது தொடரும். இதுதான் நாளைக்குரிய அந்த லிட்டர்ஜி. ஆகவே February 2 ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவன்று எல்லா குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கவிருக்கின்றோம். குழந்தைகளை நீங்கள் அழைத்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பங்கின் விழாவிற்காக உங்களுடைய குடும்ப காணிக்கையை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுவோம். கேத்தலிக் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவர்கள் கேன்டீன் வைப்பார்கள் வெளியிலே. இந்த கேன்டீனுக்கு பல உணவு வகைகள், பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். யாராவது விருப்பப்பட்டவர்கள் நானும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இல்லை ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கேத்தலிக் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவருடைய நம்பர் ஆஃபீஸில் இருக்கிறது. நீங்கள் அவர்களை கான்டாக்ட் செய்து நீங்களும் கொடுக்கலாம். மேலும் இந்த நவ நாட்களிலே வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் எல்லா ஏழைகளுக்கு அரிசியை தானமாக கொடுக்கவிருக்கின்றோம். உங்களில் யாராவது நாங்களும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அரிசியை கொண்டு வந்து
ஆஃபீஸிலே வியாழக்கிழமை தான் கடைசி நாள் ஆஃபீஸிலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஜெபமாலையானது நம்முடைய பங்கின் இளைஞர் குழு OLLY யூத் மெம்பர்ஸ் இவர்கள் எடுத்து நடத்துவார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தேரை அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். எல்லா யூத் மெம்பர்ஸ் இவர்கள் ஜெபமாலை ஜெபித்து தேரினை அவர்கள் ப்ரொசஷனாக கொண்டு வருவார்கள். ஆகவே சிறப்பாக அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே அவர்கள் நிறைய வேலைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம்முடைய ஃபியூச்சர் சர்ச் நம்முடைய திருச்சபையை அவர்களை ஓட்டித்தான் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூற்று பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியினால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சி உற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், நற்கருணை நிறைவேறிற்று. பெங்களூர் மறை மாவட்டத்திலே எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு சர்ச்சு லூர்து மாதா கோவில் தான். ஏன்னா இங்கே வந்தாலே நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், கோவிலில் வரும்போது ஒரு மாதிரி தமிழில் ஆலயம்னா ஆன்மா லயிக்கும் இடம். அதை நான் நீங்கள் அனுபவிச்சேன். நீங்களாம் லக்கி பீப்புள். இவர் சாமியாருக்கு சோப் போடுறாரா அப்படின்னு இல்லை, இதுதான் உண்மை. எவ்வளோ அழகான கோவில், மிகவும் ஒரு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் மிகவும் நேசிக்கிற ஒரு தேவாலயம் லூர்து அன்னை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இதுவரை வந்து பூசை வச்சதில்லை. ஒரே ஒரு முறை அது ரேகோ இருக்கும்போது ஒரு கல்யாண பூசைக்கு வந்தேன். அதன் பிறகு இப்பொழுது உங்கள் பங்கு தந்தை என்னை அழைத்து என்னை கூப்பிட்டு 3 நாள் பிரசங்கம் கூப்பிட்டேன். ரொம்ப நம்ம என்ன அப்பா இது நம்மளால், ஆனாலும் ஏதோ என் மீது நம்பிக்கை வைத்து என்னை அழைத்து 3 நாட்கள் உங்கள் பங்கிலே திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தை மரியம் லூயிஸ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நம்முடைய உதவி பங்கு தந்தைகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆகவே எனக்காக ஜெபியுங்கள். நான் ஒரு நல்ல குருவானவராக இருக்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் ஜெபத்திலே என்னை நினைவு கூறுங்கள். 3 நாளில் மறந்துடாதீங்க. என் பெயர் அலெக்சாண்டர். எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.